எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளாலும் திருவருளாலும் சித்திரை சதயம் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய குரு பூசை வரப்போகிறது, நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் இன்று முதல் நாம் திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை அப்படியே ஒவ்வொரு பதிவாக சிந்தனை செய்வோம். சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாயீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவ குறை செய்ய உண்ணாமை உணராதே. இதுதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசன வரலாற்றில் எழுதக்கூடிய முதல் பாடல். இந்த பாடலில் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் என்றால், திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சிவாலயங்களில் பல அரும் தொண்டுகளை செய்தவர். அது மட்டும் அல்லாமல் இவர் முற்பிறவியில் வாகீச முனிவராக இருந்தார். வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ். அப்படிப்பட்ட தொண்டில் மிகவும் பெரும் தொண்டாற்றிய நம் திருநாவுக்கரசு நாயனார் அது மட்டும் அல்லாமல் முற்பிறவியில் வாகீச முனிவராக கைலாயத்தில் இருந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை என்னுடைய நாவுக்கே அரசருடைய வரலாற்றினை என்னுடைய நாவால் நான் கூறப்போகிறேன் என்று நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த திருநாவுக்கரசு நாயனார் வரலாற்றை தொடங்குகிறார். எனவே அடுத்து ஒரு 10-11 பாட்டுகள் வரை திருநாவுக்கரசன் அவதாரம் செய்த நாட்டு சிறப்பை சொல்றாருங்க. என்ன நாடு? திருமுனைப்பாடி நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. ஏன்னா 4 பெருமக்களில் 2 பெருமக்கள் அவதாரம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் திருத்தொண்ட தொகையை அருளிய நம்பி ஆரூர பெருமானும் ஆளாள சுந்தரரும் அவதாரம் செய்த பெருமையை உடைய நாடு அந்த திருமுனைப்பாடி நாடு. அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டில் திரு ஆமூர் என்ற ஊரில் குறுக்கையர்குடியில் இருக்கக்கூடிய புகழனார் என்று ஒருவர் சொல்றாரு. அக்குடியின் மேல் தோன்ற ராய பெரும் தன்மையினார் மிக்க மனை அறம் புரிந்து விருந்து அளிக்கும் மேன்மையினார் ஒக்கல் வளர் பெருஞ்சிறப்பில் உளரானார் திக்கு நிலவும் பெருமை சேர் வரும் புகழனார். திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் குறுக்கையர்குடியில் புகழனார் என்ற ஆண் மகளாருக்கும் புகழனார் தமக்குரிமை பொறுவில்ல குடியின் கண் மகிழவரு மனம் புணர்ந்த மாதினியார் மணிவயிற்றில் திகழவரு செங்கமல நிற இதழ் நகவையினில் திகழவரும் திரு அணைய திலகவதியார் பிறந்தார். புகழனாருக்கும் மாதினியாருக்கும் திகழவரும் திரு அணைய எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் திலகவதியார் பிறக்கிறார் என்று தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதை சொல்றார் பாருங்க. திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அழகில் தொல் கரை துறை தழைப்ப அருந்தவத்தோ நெறிவாழ உலகில் வரும் இருள் நீங்கி பின் ஒளி விலங்கு கதிர் போல் திகழவரு மலர மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். திலகவதியார் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் முதலில் வாய்க்கப்பட்டவர் திலகவதி அம்மையார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் திலகவதியார் பிறந்த பிறகு சில ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்தில் உள்ள இருள்கள் எல்லாம் நீங்கும்படி இருளை நீக்கக்கூடியவராக நம்முடைய மருள் நீக்கியார் அவதாரம் செய்கிறார் என்று சொல்றாங்க. மருள் நீக்கியார் என்பது யாரும் அல்ல, நம்முடைய திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் தான் மருள் நீக்கியார். எனவே குழந்தை பிறந்தது முதல் என்னென்ன செய்முறை கடன்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கடன்களை எல்லாம் தவறாது புகழனாரும் மாதினியாரும் தொடர்ந்து செய்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்நாளில் திலகவதியாருக்கு ஆண்டு 6-2 முன்னாக ஒத்த குல குடிவேளாண் குடி தலைவர் மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விதிர்புருவார் பொன்னாறு மணிமௌலி புறவலன்பார் அருளுடையார்.
எனவே இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய திலகவதி அம்மையாருக்கு 6-2 அதாவது 12 வயது ஆனது. 12 வயது ஆனால் திருமண பருவம் வந்துவிட்டது என்று சொல்லுவாங்க. திருமண பருவம் வந்தது. திருமணத்துக்கு யாரை பேசுகிறாங்க அப்படின்னா, கலிப்பகையார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவீரர். அவர் ஒரு நாட்டின் சேனாதிபதி. அவர் அத்தகைய ஒரு ஆண் தகைமை தொழிலின்கள் அடல் ஏறு. அவர் அப்படியே ஒரு ஏறு மாதிரி இருப்பாராம். அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த ஒரு ஆணை கலிப்பகையாரை திருமணம் செய்து முடிக்கிறாங்க. திருமணம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அரசன் மீது ஒரு போர் வந்த காரணமாக கலிப்பகையார் அந்த நாட்டின் மீது போர் எடுத்து சென்று விட்டார். அதனால் திருமணம் தள்ளி போனது. இப்படி இருக்கும்போது ஆயனாளிடையிப்பால் அனங்கனகால் தமை பரவி தூய குல புகழனார் தொன்று தொடுநிலையாமை மேய வினை பயத்தாலே இவ்வுலகை விட்டு அகல தீய அரும் பிணி ஒழித்து விண்ணுலகை சென்றடைந்தார். எனவே அவர் போருக்காக சென்று விட்டார். திருமணமானது இப்போ தள்ளி போயிருக்கு. எனவே இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய புகழனார் திலகவதியார் மருள்நீக்கியாருடைய தந்தையார் புகழனார் வினை வருஷத்தாலே இவ்வுலகை விட்டு அகன்கிறார். அதாவது விண்ணுலகை சென்று அடைகிறார் என்று நம் தெய்வ சேகர் அவர் செய்தார். அப்படி இருக்கும் பொழுது மற்றவதாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து பெற்றிமையால் என்றும் பிரியாத உலகெய்த கற்பு நெறி வழுவாமல் கணவனாருடன் சென்றார். புகழனார் இப்பொழுது விண்ணுலகை சென்று அடைந்து விட்டார். அப்போ அதை கண்டு புகழனாருடைய மனைவியான மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து, சுற்றத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. அது இல்லாமல் தன் மக்கள் திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்காவது நான் உயிர் வாழ வேண்டும் என்று மாதினியார் நினைக்காம சுற்றத்தையும் மக்களையும் துகளாகவே நீத்து, அப்படி தூசி போல நீத்து விட்டு கற்பு நெறி வழுவாமல் கணவனாருடன் சென்றார். கற்பு நெறி வழுவாமல் தன் கணவனாருடன் மாதினியாரும் விண்ணுலகி சென்று அடைகிறாங்க என்று நம் தெய்வ சேக்கியார் பதிவு செய்கிறார். எனவே இப்படி இருக்கும்போது தந்தையாரும் பகந்த தாயாரும் இறந்ததன் பின் அப்படியே நம்முடைய திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் பெரும் துயரில் ஆழ்ந்தனர். அதன் பிறகு சுற்றத்தார்கள்லாம் கொஞ்சம் ஆறுதல் கூறி, சுற்றமெல்லாம் பக்கத்தில் இருக்குங்க இல்லையா, கொஞ்சம் ஆறுதல் கூறி அவங்க மனசை தேர்த்தி வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் அவங்க தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அங்கே ஒரு செய்தி வருது. என்னன்னா, வெம்முனை மேல் போர் வேந்தன் ஏவ போய் அரசரால் ஏவப்பட்டார் அல்லவா சேனாதிபதி நம்முடைய கலிப்பகையார், அவர் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்ற செய்தி வருகிறது. யோசிச்சு பாருங்க. தன்னுடைய தந்தையார் முதலில் இறந்து விட்டார். அதை கண்ட நம் தாயார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நினைத்து கற்பு நெறி வழுவாமல் கணவனாருடன் சென்றார். இப்போதான் கொஞ்சம் மனம் தேறி வரது போல் இருந்தது. உடனே போருக்கு சென்ற கலிப்பகையாரும் போரில் உயிர் கொடுத்து போய் கொண்டார். அதாவது வீர மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. அப்போ திலகவதியார் பார்க்குறாங்க, என் அன்னையும் தந்தையும் என்னை அவருக்கே கொடுக்க சென்றார்கள். அந்த வகையால் அவருக்கே உரியது நான். என் உயிரை அவர் உயிரோடு இசைப்பேன் என துணிய. திலகவதியார் சொல்கிறாங்களா, என்னுடைய தந்தையாரும் தாயாரும் என்னை கலிப்பகையாருக்கே கொடுக்க சென்றார்கள். அந்த வகையால் நான் அவருக்கே உரியவள். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய உயிரை கலிப்பகையா உயிரோடு சேர்ப்பேன் என்று சொல்லி திலகவதியார் துணிந்து வராங்க. வரும்போது தம்பியான மருள்நீக்கியார் திலகவதியார் காலில் அப்படியே விழுந்துடுறார். அக்கா, அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டாங்க, ஆனாலும் நீ எனக்காக இருக்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் உயிரோடு இருக்கேன். இப்போ நீயும் இது போல் இறக்க போனேன்னா, உன் உயிரை துறக்க போனேன்னா, உனக்கு முன்னாடி நான் என் உயிரை துறப்பேன் என்று மருள்நீக்கியார் கூற, அதை கண்ட திலகவதியார் தம்பியார் உளராக வேண்டும், தம்பி இருக்க வேண்டும், தம்பியா உளராக வேண்டும் என வைத்தது ஐயா. அதனால அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை அறம் புரிந்து திலகவதியார் இருந்தார். தம்பிக்காக
திலகவதியார் உயிரோடு இருக்காங்க என்று தெய்வசேகர் பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாமல் நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க. தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, அப்படியே மரம் செடிகள் எல்லாம் வைக்கிறாங்க, அடியாகக்கெல்லாம் அன்னம்பாளி போடுறாங்க. இதுபோல் நிறைய தொண்டுகளை செய்து வரும்பொழுது நம்முடைய மருள் நீக்கியாருக்கு ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, நில்லாத உலகு இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். நம் அருள் நீக்கிய யோசிக்கிறார். இந்த நிலையில்லாத உலகில் நான் நிலையில்லாத வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை என்று யோசித்து, சரி, எந்த சமயம்தான் நமக்கு நிலையான வாழ்க்கையை கொடுக்கும் என்று ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அவருக்கு சமண சமயம் அதை கொடுக்கும் என்று நம்பர் அருள், பெருமானுடைய அருள் இல்லாததின் காரணமாக இது போல கொல்லாமை மறைந்து உரையும், கொல்லாமையை மறைத்து வைத்திருக்கக்கூடிய அமன் சமயம், சமண சமயம் குறுகினார். திருப்பாடலிபுத்திரம் என்ற தளத்தில் உள்ள சமண பள்ளியில் போய் நம்முடைய மருள் நீக்கியார் போய் சேர்கிறார். அதன் பிறகு திலகவதியாருக்கு என்ன ஆனது, இன்று மருள் நீக்கியார் எப்படி சைவ சமயத்திற்கு வந்தார் என்பதை நாம் அடுத்தடுத்த செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.